ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை 2026 செல்வம் பெருக வாங்க வேண்டிய தங்கத்திற்கு இணையான 5 பொருட்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை சித்திரை மாத வளர்பிறையில் கொண்டாடப்படும் மங்களகரமான நாளாகும். இது மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பது நம்பிக்கை. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த நாளில் வேறு எந்தெந்த மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன்களை பெற முடியும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். அட்சய திருதி என்பது இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். வசந்த காலத்தில் வளத்தை தரும் நாளாக அட்சய திருதியை கருதப்படுகிறது. சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் 3வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. புராணங்களின்படி சூரிய பகவான் அட்சய திருதியை நாளில்தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டதற்காக அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் மகாலட்சுமி, குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானையும் வழிபடுவது சிறப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் வரப்போகிறது. இதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் அனைத்து வளங்களும் கிடைக்கும். அட்சய திருதியை என்பது பெருக்கத்திற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் எங்க ஒரு பொருள் வாங்கினாலும் என்ன செய்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் இந்த நாளில் தங்கம், வெள்ளி நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிய தொழில் துவங்குவது, மந்திர ஜபம் செய்வது, தானங்கள் செய்வது, யாகங்கள் செய்வது ஆகியவற்றை பலருமே வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் அனைவராலுமே தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களோ புதிய வாகனங்களோ சொத்துக்களோ வாங்குவது முடியாத காரியம். இதனால் தங்கத்திற்கு இணையான பலன் தரக்கூடிய சில மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் குறையாத செல்வத்தை பெறுவதற்கு வாங்க வேண்டிய 5 பொருட்கள் எவை என்பதைத்தான் பார்க்க போகிறோம். சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும். அட்சய திருதியன்று கடுகு வாங்குவதும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையான மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கல்லுப்பு வாங்கினால் வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும், மன அமைதி உண்டாகும். மண்பானை, குடங்கள், விளக்குகள் போன்றவற்றை வீட்டிற்கு வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும். பசுமாடுகளை வாங்கி லட்சுமி தேவியின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினால் வீட்டில் மகிழ்ச்சியும் குறையாத செல்வமும் பெருகும். இந்த 5 பொருட்கள் தவிர அன்றைய தினம் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்கள பொருட்களையுமே வாங்கி மகாலட்சுமிக்கு படைக்கலாம். இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது ரொம்ப விசேஷம். பொதுவாக வெள்ளை நிறம் என்பது சுக்கிர பகவானுக்குரியது. அதனால் மகாலட்சுமியின் அருளை பெற வெள்ளை நிற பொருட்களை வீட்டில் வாங்கி வந்து வைத்து வழிபடுவது சிறப்பு. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.